கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். வேதபாட வகுப்பிலே ரோமர் புஸ்தகத்தை வசனம் பை வசனமாக நாம் போதித்து வருகிறோம். முதல் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து இப்பொழுது 11 அதிகாரங்களை நாம் முடித்திருக்கிறோம். அது எல்லாமே நம்முடைய சேனலில் BPFTCM வேர்ட் ஆஃப் ஃபெய்த் என்கிறதான நம்முடைய சேனலில் ரோமர் என்கிற தலைப்பிலே 1, 2, 3 என்று வரிசையாக இருக்கும். அதில் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். முதல் 11 அதிகாரங்களிலே உபதேசம், அதாவது இரட்சிப்பின் சுவிசேஷத்தை பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். இரட்சிப்புனா என்ன? ஏனென்றால் யூதர்களுக்கு அந்த பழைய உடன்படிக்கையிலே இரட்சிப்பு என்கிற காரியம் பெருசாக அவங்களுக்கு தெரியாது. அவர்களை பொறுத்தவரை நாம் யூத குலத்தில் பிறந்துட்டாலே நாம் ஆண்டோடைய பிள்ளைகள், தேவன் நமக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், நாம் அதை கடைபிடிக்க வேண்டும், அதில் ஏதாவது மீறிட்டா பலிகளை கொடுத்திருக்கிறார், பலிகளை செலுத்திட்டா எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கக்கூடியவர்கள். அவர்களை பாவி என்று உணர வைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு சில கட்டளைகளை தேவன் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதுதான் நியாயப்பிரமாணம். அதுதான் நாம் 10 கட்டளைகள்னு சொல்லுவோம். ஏன் 10 கட்டளைகளை கொடுத்தார் என்றால், பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது சொல்கிறாரு, அவர்கள் எல்லாரும் அதை கடைபிடித்து அதில் வெற்றியை பெறுவார்கள் என்பதற்காக தேவன் கொடுக்கவில்லை. அதை கொடுக்கும்போது தான் தெரியும், அதை கடைபிடிக்க முயற்சி செய்து தோற்று போவார்கள். தோற்று போகும்போது தங்களுடைய இருதயத்தில் தாங்கள் ஒரு பாவி, தாங்கள் ஒரு குற்றம் செய்தவர்கள் என்கிற உணர்வு உண்டாகும். அப்போ பாவி என்கிற உணர்வு வந்துருச்சுன்னா, இந்த பாவத்திலிருந்து என்னை மீட்பது யார், எனக்கு இரட்சகர் தேவை என்கிற உணர்வு வரும். அப்போ தான் இரட்சகரை அவர்கள் தேட ஆரம்பிப்பார்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் அவருக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாட்டின்படி அவர் பேசுகிறார். அப்போ நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது மேலோட்டமாக பார்க்கும்போது ஜனங்கள் எல்லாம் அதை கடைபிடிக்கணுன்றதுக்காக ஆண்டவர் கொடுத்தாருன்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை அதல்ல. அதை யாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா அது அவ்வளவு ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா 10 கட்டளைகள்லையே ஏதாவது ஒன்றில் நம்ம தோத்துட்டோம்னா மற்ற 9 நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தா கூட அது மொத்தமும் ஃபெயில் ஆனதுக்கு சமம். நியாயப்பிரமாணத்துடைய சிஸ்டமே அப்படி தான். ஆகையினால யாருமே அதை ஃபாலோ பண்ண முடியல. எல்லாரும் தவறுகிறார்கள். தவறும்போது ஆண்டவருடைய இரக்கத்தை நோக்கி அவர்கள் கெஞ்சும் போது தான் தேவன் அவர்களுக்கு பலிகளை கொடுக்கிறார். பலிகள் என்பது ஒரு தற்காலிகமான தீர்வு. அந்த பாவம், அவர்கள் செய்த பாவம் பலி செலுத்தும் போது மூடப்படுகிறது. அப்போ தேவ கோபம் அவங்களுக்கு என்ன செய்யாது, டைரெக்டாக வராது. ஏன்னா அவர்களுக்கு பதிலாக ஒரு மிருகம் அங்கே கொல்லப்படுகிறது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகையினாலே ஒரு மிருகம் கொல்லப்படுகிறது. மிருகம் கொல்லப்பட்டதுனால இவருடைய பாவம் மூடப்படுது. ஆனால் புதிய உடன்படிக்கையில் வாழ்கிற நமக்கு பாவம் மூடப்படவில்லை, பாவம் கழுவி சுத்திகரிக்கப்படுகிறது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. மூடுறது அப்படின்னா அதை கவர் பண்ணுறது, கீழே பார்த்தா அது இருக்கும். ஆனால் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு வந்து அவர் பலியானதுனாலே, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதுனாலே, அவருடைய ரத்தம் என்ன செஞ்சிருக்கு, நம்ம எல்லாருடைய பாவங்களையும் கழுவி சுத்திகரித்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புது மனுஷனை மாற்றிருச்சு. ஆகையினால தான் ஞானஸ்நானத்தை மறுபிறப்பு என்று சொல்லுகிறோம். அது ஒரு அடையாளமாக நம்ம எடுக்கிறோம்.
பழைய மனிதன் மரிக்கிறான், புதிய மனிதன் எழுந்திருக்கிறான். அப்போது புதிய மனிதன் என்று சொல்லும்போது பழைய மனுஷனுக்கான காரியங்கள் எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆண்டவரும் அதை பார்க்கறது இல்லை. இந்த 11 அதிகாரங்களில் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தான் பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். ஏன்னா ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னு கேட்கும்போது ரட்சிப்புக்கான டெஃபினிஷனே சொல்கிறாரு. கர்த்தராகி இயேசுவை என்ன செய்யணுமா, உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ ரட்சிப்பு என்பது இப்போ சுலபமாயிடுச்சு. யாருனால? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினால. எப்படி சுலபமாச்சு? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அவர் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவத்துக்காக மரித்தார் அப்படின்னு விசுவாசிக்கணும். அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிறதையும் விசுவாசிக்கணும். இயேசுவே கர்த்தர், அதாவது இயேசுதான் கடவுள் என்று வாயில அறிக்கையிடணும். இதை நாம் செய்யும் போது நாம் ரட்சிக்கப்பட்டு விடுகிறோம். அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. பலி செலுத்தணும், போய் ஒரு மிருகத்தை வாங்கணும், ஒரு ஆட்டை வாங்கணும், அதுக்கு செலவு பண்ணணும், உழைச்சி வந்த காசை பூரா எங்கே கொண்டே கொடுக்கணும், பலிக்கு கொடுக்கணும். ஒரு ஆடுகளை வாங்கி அதை கொண்டு போய் ஆசாரியன்ட்ட கொடுக்கணும், வெயிட் பண்ணணும். நம்முடைய டேன் வரும்போது தான் அவர் என்ன செய்வார், அதை பலி செலுத்துவார். அதுக்கப்புறம் தான் நமக்கு பாவங்கள் மூடப்படும். அப்போ இந்த ரட்சிப்பு புதிய உடன்படிக்கையில் இலவசமாக எளிதாக கிடைக்கும்படி தேவன் செய்தார். இந்த 12வது அதிகாரத்தில் இதை எப்படி செயல்படுத்துவது அல்லது ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை போதிக்கிறார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிறத குறித்து இந்த 12வது அதிகாரத்தில் போதிக்கிறார். இதில் முதல் பகுதி இந்த ஆவிக்குரிய வாழ்வு அப்படின்னு தலைப்பு கொடுத்தோம்னா அதில் முதல் பகுதி என்னென்னா ஆவிக்குரிய ஆராதனை. எது ஆவிக்குரிய ஆராதனை? ஆராதனை என்பது வாரத்தில் ஒரு நாள் செய்யக்கூடிய காரியம் அல்ல. தினமும் நம்மை நாம் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கிற வாழ்வுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் அப்போஸ்தலன் போதிக்கிறார். எங்க சொல்றாரு? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதாவது உங்கள் சரீரத்தை, நீங்கள் ரசிக்கப்பட்ட பின்பு உங்கள் சரீரத்தை என்ன செய்யணுமா, தேவனுக்கு ஜீவ பலியாக, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ புத்தியுள்ள ஆராதனை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பது. அவரை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, அவருக்கு நம்மை அர்ப்பணிப்பது என்பது வேறு. அவரை ஏற்றுக்கொள்கிற காரியத்தை நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை இருக்குதா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆண்டவர் விரும்பின காரியத்தை நான் என்ன செய்ய, இனிமேல் ஆண்டவருடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பம், என்னுடைய சுய விருப்பத்தின்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கும் போது அதை தான் தேவன் என்ன செய்கிறார், புத்தியுள்ள ஆராதனையாக பார்க்கிறார். உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம், ஒரு திருமண காரியங்கள் நடக்குது. அதில் ஏகப்பட்ட சடங்குகள் என்ன செய்யுது இருக்குது. இப்போ எந்த சடங்கில் நம்ம கலந்து கொள்ளலாம், எந்த சடங்கை நம்ம செய்யாமல் இருக்கணுன்றது நமக்கே தெரியணும். ரசிக்கப்பட்ட ஆவிக்குரிய நபர்களுக்கு தெரியணும். இல்லைங்க இது எல்லாரும் செய்கிறது தான், கல்யாணம்னா எல்லாரும் செய்வாங்க அதனால் நம்மளும் செய்கிறோம். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் மறுபிறப்பை அடைந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் உலகத்தார் அல்ல. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உலகத்தார் அல்லாதது போல நாமும் உலகத்தார் அல்ல. அப்போ உலகத்தார் செய்யக்கூடிய எல்லா சடங்குகளையும் நீங்கள் நானும் செஞ்சோம்னா அவங்களுக்கு நமக்கும் வித்தியாசம் கிடையாது. அதில் தேவன் பிரியப்பட மாட்டார். தேவன் இதில் பிரியப்படுறார், எல்லா இடத்துலையும் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. அப்போ திருமண காரியத்தில் போகும்போது எந்த சடங்கை நம்ம செய்யலாம், எது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்றதில் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதை நம்ம செய்யக்கூடாது. இதே போன்று இது ஒரு உதாரணம் தான். இதே போன்று தான் எல்லா காரியத்திலையும், எல்லா இடத்துலையும், குடும்பங்களில் நடக்கக்கூடிய விசேஷங்கள், மற்ற எந்த கேதரிங்னாலும் இதை தான் நாம் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். ஆனால் நாம் இதை சரியாக ஃபாலோ பண்ணும்போது
மற்ற சொந்த பந்தங்கள் நம்மை தள்ளி வைக்க ஆரம்பிப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இது நடக்கலாம். சிலர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சேர்ந்துருப்பாங்க. சிலர் வந்து நம்மை தள்ளி வைக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது நம்மளோட அந்த நெருக்கத்தை குறைத்து கொள்வார்கள். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. இது கிறிஸ்துவுக்காக நாம் சகிக்க வேண்டிய பாடுகள். கிறிஸ்துவுக்காக நாம் சகித்து கொள்ள வேண்டிய பாடுகள். சோதனையை சகிக்கிற மனுஷன், அது எந்த சோதனை? வியாதினால் வரக்கூடியதோ தரித்திரத்தினால் வரக்கூடிய சோதனையோ இல்லை. ஆண்டவருக்காக நாம் சில காரியத்தை செய்ய மாட்டேன் வைராக்கியமாக நிற்கும்போது நம்ம சொந்த பந்தங்கள், நண்பர்கள், மேலதிகாரிகள், மற்றவர்கள் எல்லாம் நம்மளை என்ன செய்வாங்க? வெறுப்பாங்க. நம்மளை வந்து இதில் என்ன இருக்குது, இதை செய்ய வேண்டியதானே அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ புத்தியுள்ள ஆராதனை என்பது தேவனுக்கு பிரியமான காரியத்தை தான் நான் செய்ய போகிறேன்னு சொல்லி நம்முடைய சரீரத்தை அவருக்கு பலியாகன்னு சொல்லலை, ஜீவ பலியாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிருள்ள பலி. பலினா செத்துரும், ஆனால் உயிருள்ள பலி. உயிருள்ள பலிக்கு உதாரணம் யார் தெரியுமா? பைபிளில் இருக்குது. உயிருள்ள பலிக்கு உதாரணம் சொல்ல முடியுமா? பலினாலே ஆடுகள், மாடுகள், புறா குஞ்சுகள் இதெல்லாம் வந்து என்ன செய்வாங்க? கொன்றுவாங்க. அதான் பலி. பலினாலே சாகடிக்கிறது தான். ஆனால் ஜீவ பலி, உயிருள்ள பலினா அதுக்கு சரியான அடையாளம் ஈசாக்கு. ஈசாக்கு பலி செலுத்த கொண்டு போகப்பட்டார், ஆனால் உயிரோடு திரும்ப வந்தார். தேவன் ஈசாக்கை ஆபிரகாம் பலியிட்டு விட்டார் என்று தான் கணக்கில் எடுக்கிறார். அவருக்கு பதிலாக ஒரு ஆடு பலியிடப்பட்டது. ஆனால் தேவன் எப்படி எடுத்துட்டார்னா, அதை எப்படி கணக்கில் வச்சுருக்காருனா, ஆபிரகாம் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய புத்திரனும் ஏக சுதன் என்றும் அவனை பாராமல் ஈசாக்கை எனக்காக பலியாக கொடுத்திருக்கிறார். ஆகையினால் இதே போல நானும் என்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் பலியாக கொடுக்க போகிறேன் என்பதை ஒரு அடையாளமாக அங்கே காண்பித்தார். அப்போ ஈசாக்கு ஒரு உயிருள்ள அதாவது ஒரு ஜீவ பலி. இப்போ நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட நபர்கள், ஆவிக்குரிய சபைக்கு போய் ஆவிக்குரிய ஆராதனை செய்யக்கூடிய நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையிலே ஜீவ பலியாக இருக்கிறோம். அப்போ முதல்ல புத்தியுள்ள ஆராதனை அப்படின்னா ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணிக்கணும். ரெண்டாவது, அந்த அர்ப்பணிப்பின் உள்ளத்தோடு பாடணும், துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். ஸ்தோத்தரிக்கிறதுக்குன்றதுக்கு இன்னொரு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நன்றி செலுத்தணும். பைபிளில் ஆனால் ஸ்தோத்திரம்ன்ற வேர்டு தான் வரும். அப்போது பாடணும், துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். எப்படி? வெறும் உதட்டளவில் இல்லை. ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து விட்டு என்ன செய்யணும்? அந்த அர்ப்பணிப்பின் உள்ளத்தோடு பாடணும். இதை ஆண்டவர் விரும்புகிறார். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அடுத்து இந்த 4, அதாவது ஆவிக்குரிய ஆராதனையில் 4 காரியங்கள் அடங்கி இருக்கிறது. முதலாவது ஆவி, இரண்டாவது ஆத்துமா, அதாவது மனம்னு சொல்லுவோம். மனம்னா சில இடத்துல மைண்டு, சில இடத்துல இருதயம் அப்படி வரும். ஆத்துமா. மூன்றாவது சரீரம். நான்காவது சித்தம். இந்த 4ம் ஆராதனையிலே ஈடுபட வேண்டும். முதலாவது ஆவி. முதல் 2 காரியத்தை நாம் இதில் இன்னைக்கு பார்க்கிறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம், நம்முடைய சித்தம். இந்த 4ம் ஆவிக்குரிய ஆராதனையில் ஈடுபடணும். ஆராதனை எப்போ ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆராதனையாக இருக்கும் அப்படின்னா, சபை மக்கள் எல்லாரும் நின்று ஆண்டவர் ஆராதிக்கும் போது இதை புரிந்து கொள்ளணும். ஏன்னா இதை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பேச போகிறதில்ல. இதை நம்ம எங்கே தான் பேசுகிறோம்? இதெல்லாம் சொல்லித்தரது எங்கே? வகுப்பில் தான் சொல்லித்தர முடியும். ஆராதனையில் பிரசங்கம் தான் பண்ண முடியும். இங்கே பிரசங்கம் பண்ணாலும் இது வகுப்பு, ஒரு கிளாஸு. அப்போ இங்கே தான் புரியாத காரியங்களே புரிய வைக்கணும். அதனால தான் வேதப்பாட வகுப்புக்கு எல்லோரும் வாங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறது, கூப்பிடுறதுக்கு காரணம் தான். அப்போது முதலாவது ஆவி. ஆவி ஏற்கனவே தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆவி ஏற்கனவே தேவனுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்று. எப்போ? நாம் என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இரட்சிக்கப்பட்டு அதற்கு அடையாளமான ஞானஸ்தானத்தை எடுத்தோமோ அன்றைக்கே நாம் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறோம்.
ஊழியக்காரர் கேட்பார், ஞானஸ்தானம் எடுத்து முடிச்சோன்னு கேட்பார். அதுக்கு முன்னாடியே கேட்பார், நீங்கள் இனிமேல் வந்து ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் ஒழுங்காக சர்ச்சுக்கு வருவீங்களா, எல்லா வாரமும் சர்ச்சுக்கு வருவீங்களா, ஆண்டவர் விட்டு விலகாமல் இருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறோம்? ஆமான்னு சொல்கிறோம் இல்லையா? எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குது? ஆமான்னு சொல்கிறோம். ஆனால் ஆமான்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறது இல்லை, சர்ச்சுக்கு ஒழுங்காக வராமல் போயிடுறோம். அப்போது நம்ம நினைக்கிற ஊழியக்கார்ட்ட நம்ம வந்து கமிட் பண்ணுறோன்னு இல்லை. அங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவங்க பார்க்கும்போது அவங்கக்கிட்ட தான் நம்ம என்ன செய்கிறோம்? கமிட் பண்ணுறோம், உடன்படிக்கை செய்கிறோம். அப்போ இந்த உடன்படிக்கை செஞ்ச உடனே நம்முடைய ஆவி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கப்பட்டுருது. அதாவது நம்முடைய ஆவியோடு, அதாவது தெளிவாக சொல்லணும்னா, ரட்சிக்கப்பட்ட நாளிலே நம்முடைய மனிதனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்படுகிறது. அப்போது தேவனுடைய சித்தத்தை செய்ய தேவனுடைய சித்தம்னா விருப்பம், தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்முடைய ஆவி விருப்பம் உள்ளதாக இருக்கிறது. எப்போ? ரட்சிக்கப்பட்ட பின்பு. அதுக்கு முன்னாடி அப்படி இருக்காது. நீங்களே நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய ஆவியின் நிலை அது கிடையாது. பழைய ஆவியினுடைய நிலை என்னென்னா இருள், பாவம். இது எல்லாமே நம்முடைய ஆவியை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும். இந்த பழையவைகள் எல்லாம் ரட்சிக்கப்படும் போது புதியனவாய் மாறின. அதான் வசனம். எப்படி? ஆவி, நம்முடைய மனிதனுடைய ஆவி ரட்சிக்கப்பட்ட போது பாவம், இருள், பிசாசு என்கிற அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்படுகிறது. இதுதான் நமக்கு உள்ள நடக்கிறது. உள்ளான மனிதன் சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்முடைய ஆவி யாரோட இணைக்கப்படுது? பிசாசுக்கிட்ட இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி அது பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்படுது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்கிறோமே. அப்போ அவர் சும்மா வந்து உட்கார முடியாது. நம்ம ஆவியோடு இணைஞ்சு தான் என்ன செய்வார்? அவர் உள்ளே இருப்பார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்படுகிறதே தவிர ஆத்துமாவும் சரீரமும் பழசுதான். ஆத்துமா புதுப்பிக்கப்படலை, சரீரமும் புதுப்பிக்கப்படலை. சரீரத்தை பார்த்தாலே தெரியும் அதே சரீரம். ஆத்துமாவும் புதுப்பிக்கப்படலை. முதல்ல இந்த கிளாரிட்டி நமக்கு வேணும். ஃபஸ்ட்டு ஆவி மட்டும்தான் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த ஆத்துமாவும் சரீரமும் எப்போ புதுப்பிக்கப்படும் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை, தேவனுடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டே இருப்பதன் மூலம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால தான் சில நேரம் ரட்சிக்கப்பட்ட நபர்களே பழைய செயல்களை செஞ்சிடறோம். அப்போ நமக்கு அதை வந்து சரியாக புரிஞ்சுக்காதனால என்ன சொல்லிடுறாங்க? நீ சரியாக ரட்சிக்கப்படலன்னு சொல்லிடுவாங்க. ரட்சிப்பில் வந்து சரியான ரட்சிப்பு, சரியில்லாத ரட்சிப்புலாம் கிடையாது. ரட்சிப்பு என்பது தேவன் அருளுகிற ஈவு. தேவன் கொடுக்கறது எப்படி சரியில்லாத ரட்சிப்பாக இருக்கும்? தேவன் கொடுக்கறது சரியான ரட்சிப்பு தான், முழுமையான ரட்சிப்பு தான். இங்கே விஷயம் என்னன்னா, நமக்கு தான் புரியல. ஏன்னா ஆவி ரட்சிக்கப்பட்டுருச்சு, ஆத்மாவும் சரீரமும் ரட்சிக்கப்படலை, அதாவது புதுப்பிக்கப்படலை. ஆகையினால தான் சில நேரத்தில் என்ன பண்ணிடுவோம், நாம் பழைய செயல்களை செஞ்சிடறோம். அப்போ ரட்சிக்கப்படுவது அப்படின்னாலே நம்முடைய ஆவி பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்படுவது தான் ரட்சிப்பு. இது நடக்கணும்னா நம்ம என்ன சொல்லணும், என்ன செய்யணும் அப்படின்னா, ஞானஸ்தானம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் என்கிற உடன்படிக்கையை செய்யணும். இயேசுவே கடவுள் அப்படின்னு வாயை திறந்து சொல்லணும். அவர் எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பது இருதயத்தில் விசுவாசிக்கணும். அப்போ இருதயம், வாய், அப்புறம் என்னதுங்க, செயல், இது 3 அந்த ரட்சிப்பில் அடங்குது. இதை கோர்வையாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை நான் முதல்ல என்ன செய்கிறேன்? இருதயத்தில் விசுவாசிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ இருதயம் விசுவாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இருதயம் விசுவாசித்ததுக்கப்புறம் இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யுது? போ வேறு யாரும் கடவுள், இயேசு தான் கடவுள் அப்படி சொல்லுது. இயேசுவே கர்த்தர் அப்படின்னு சொல்லுது.
இப்போ வாயை திறந்து பேசிட்டேன், அடுத்து எங்கே போகிறேன்? செயலுக்கு போகிறேன். எது அந்த செயல்? அதுதான் ஞானஸ்நானம். அதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். அப்போது தேவனோடு உடன்படிக்கை என்கிற ஒரு செயலை நான் செய்கிறேன். இந்த 3 சேர்ந்த உடனே இருதயத்தில் விசுவாசிக்கிறேன், வாயிலே அறிக்கையிடுகிறேன், செயலிலே அதை காட்டுகிறேன். இதை 3 செஞ்சோடனே நான் ரட்சிக்கப்பட்டுறேன். அப்போ தான் நான் பிசாசின் அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கப்பட்டு என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்படுகிறது. அப்போ ரட்சிப்பு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அதனுடைய அர்த்தமே என்னன்னா, நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு தான் அர்த்தம். ஆனால் கேட்குறவங்க நிறையா பேர் அந்த அர்த்தத்தில் கேட்கறது இல்லை. அவங்க மொத்தமாக கேட்குறாங்க, ஆவி ஆத்மா சரீரம் 3மே ரட்சிக்கப்பட்டுருச்சான்னு கேட்குறாங்க. அது யாருக்குமே நடக்கிறது இல்லை. ஆவி மட்டும்தான் ரட்சிக்கப்படுகிறது. இதை நாம் இந்த சத்தியத்தின் மூலம் நம்ம என்ன செய்கிறோம்? அதை புரிந்து கொள்கிறோம். ஏன்னா பிதாவாகிய தேவனுக்கு இதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம்? எதிரிகளாய், சத்துருக்களாய் இருந்தோம். எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு நம்ம எதிரி? தேவனுக்கு எதிரி. ஆனால் இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படி ரத்தத்தினாலே கழுவப்பட்டதுனால, புது மனிதனாய் மாற்றப்பட்டதுனால நம்முடைய ஆவி இப்போ பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அன்பு, கிருபை, சமாதானம், வல்லமை, சந்தோஷம், தயவு, நன்மைகள், இரக்கம், உரிமை, இது போன்ற காரியங்களை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி அந்த உரிமை இல்லை. ரட்சிக்கப்படாத நபர்களுக்கு அந்த ஸ்லாக்கியம் கிடையாது. அவளுக்கு கிருபை கிடைக்காது, சமாதானம் இருக்காது, தேவ அன்பு கிடைக்காது, தேவனுடைய வல்லமை கிடைக்காது, தேவன் கொடுக்குற ஆவிக்குரிய சந்தோஷம் இருக்காது, தேவ தயவு இல்லை, தேவனால் உருவாகின்ற நன்மைகள் கிடையாது, தேவனுடைய இரக்கம் இல்லை, தேவனிடத்தில் எந்த உரிமையும் இல்லை. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக, ரட்சிக்கப்பட்ட பின்பு இதெல்லாம் கிடைக்கிது. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேரில் சொல்லணும்னா இதுக்கு பேர் தேவ அன்பு. அதை இன்னும் நம்ம பிப்ளிக்கல் லாங்குவேஜில் எப்படி சொல்லுவோம்? தேவனுடைய கிருபை. தேவ கிருபைன்னு சொல்லும்போது தேவ அன்பினுடைய உச்சகட்டம். அவர் அந்த உச்சகட்ட அன்பை நம்ம மீது காண்பித்ததுனால தான் நமக்கு இத்தனை காரியங்களை அவர் செய்கிறார். இதையெல்லாம் பெற்று அனுபவிக்கிற நாம் இதை கொடுத்த ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது நம்முடைய உள்ளம் நன்றியால் பொங்க ஆரம்பிக்கணும். அப்படின்னா உள்ளம் நன்றியால் பொங்கும்போது இப்போ அவரை துதிக்கணும், அவரை பாடணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும், அவருக்கு நன்றி சொல்லணும். இதுக்கு பேர் தான் உண்மையான ஆராதனை. இதுதான் இருதயத்திலேருந்து பாடுறது. பாட்டு தெரியுன்றதுக்காக பாடுறதில்லை. சிலருக்கு உதடு பாடும், கண்ணை மூடி உதடு பாடும், இருதயம் பூரா வீட்டில் இருக்க பிரச்சனையவே யோசிச்சுக்கிட்டு இருக்கும். அதில் தேவன் ஒரு நாளும் பிரியப்படுகிற தேவன் அல்ல. அல்லது இருதயம் வேறு எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும். அல்லது இது சர்ச்சு எப்போ முடிஞ்சோன்னே இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கும். எப்படி போகலாம், பஸ்ஸு கிடைக்குமா கிடைக்காதா, இதை யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க எங்கள் சர்ச்சில் பாட்டு பாடும்போது. ஆனால் பாட்டு மனப்படமாக தெரிகிறதுனால என்ன செய்கிறாங்க? நல்லா கைதட்டி உதட அசியம். அப்போ வெளி பார்வைக்கு என்ன, அவங்க நல்லா பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அவர்கள் இருதயத்திலிருந்து பாடவில்லை. இது ஊழியக்காரருக்கு அல்லது மற்றவர்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர், அவருக்கு இது நல்லாவே தெரியும். அந்த ஆராதனையிலே தேவன் பிரியப்படுகிற தேவன் அல்ல. அப்போ இது புரிஞ்சிருச்சுன்னா ஒரு மெய்யான கிறிஸ்தவனை யாரும் பைபிள் படி, பாட்டு பாடு, துதி, ஜோமன்னு, துதிக்கும்போது கையை உயர்த்து, கையை கீழே இறக்கு, கைதட்டு, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு மெய்யான கிறிஸ்தவன், இதை உணர்ந்த கிறிஸ்தவன் சபைக்கு வந்தா, ஆலயத்துக்கு வந்தா, தேவனை ஆராதிக்கும் போது இருதயத்தின் நிறைவினால் ஆராதிக்க ஆரம்பிப்பான். இருதயம் நன்றியால் பொங்கி தேவனை என்ன செய்வான்? ஆராதிப்பான். வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும், வெளியில் 1000 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் அங்கே வந்து என்ன செய்யாது? மைண்டுக்கு வராது. கர்த்தர் இதுவரை எனக்கு இருந்த பிரச்சனைகளிலே எப்படி விடுதலையை கொடுத்தார் என்பதை நினைத்து அதற்கு நன்றி சொல்லி இருதயம் நன்றியால் பொங்கி தேவனை ஆராதிக்க ஆரம்பிப்பான். இப்போ முன்னாடி நிற்கிற
பாஸ்டரோ வர்ஷிப் லீடரோ அவங்கள என்ன செய்ய வேண்டியதில்லை, அவங்கள மோட்டிவேஷன்லாம் பண்ண தேவையில்லை, அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி கையை உயர்த்தி ஆராதிங்க, கையை தட்டி ஆராதிங்க சொல்ல வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக கைதட்டல் நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக கையை உயர்த்திடுவாங்க. எந்த இடத்துல கை உயர்த்தணும்னு அவங்களுக்கு தெரியும். கை உயர்த்தி ஆராதிப்பதனுடைய அர்த்தம் என்ன? நிறைய பேர் இல்லைங்க நிறைய இடத்துல பண்ணுறாங்க அதனால் நம்மளும் பண்ணுறோம். இல்லை, கையை உயர்த்தி ஆராதிக்கும் போது ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு இருக்கிறது எல்லாம் நீர் கொடுத்தது, அதற்காக உமக்கு நன்றி. ரெண்டாவது, அது என்னுடைய ஆதாரம் அல்ல, நீர் மட்டுமே என்னுடைய ஆதாரம் அப்படின்னு சொல்லி கைகளை விரித்து ஆண்டவர்கிட்ட காட்டுறோம். என்கிட்ட இருக்கிறது பூரா நீங்கள் கொடுத்தது, ஆனால் அது என்னுடைய ஆதாரம் அல்ல, நீரை என்னுடைய ஆதாரம்னு இப்படி காட்டும்போது அவரை உயர்த்துறோம். அதுதான் கையை உயர்த்தி ஆராதிக்கிறனுடைய அர்த்தம். இது புரிஞ்சிருச்சுன்னா யாரும் உங்கள்கிட்ட என்ன செய்ய வேண்டியதில்லை, எந்த கூட்டத்திலையும் கையை உயர்த்துவோம், 2 கையை உயர்த்துவோம், 1 கையை உயர்த்தி சொல்ல வேண்டியதில்லை, நானும் சொல்ல வேண்டியதில்லை. அப்போ இது புரிஞ்சுக்கணும்னா எங்கே தான் இது புரிஞ்சுக்கிறது? வேத பாட வகுப்பில் தான் இது புரியும், அங்கே தான் இது பேசும். அல்லேலூயா. அப்போ உள்ளத்திலே ஒரு உந்துதல் இருந்து கொண்டே இருக்கும். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் மீண்டும் ஒரு ஊழியக்காரர் தான் சொன்னார். அந்த ஊழியக்காரர்கிட்ட ஒரு வாலிபன் அவன் போயிருக்கான். அவன் நல்லா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே இருந்த ஒரு பையன்தான். திடீர்னு ஒரு நாள் அவரை தனியாக பார்க்கணுன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை போய் பார்க்குறான். பார்த்துட்டு ஒரே அழுக. அவர் ஏன்பா என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லைப்பா சார், நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே நல்லா தான் இருந்தேன், ஆனால் என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு எனக்குள்ள பிசாசுனுடைய ஆளுகை அதாவது பிசாசு உள்ள வரல, பிசாசுனுடைய எண்ணங்கள் திரும்ப பழைய காரியங்களை சில காரியத்தை நான் செஞ்சுட்டேன். அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் திரும்ப ஆண்டவர்கிட்ட வர முடியுமா வர முடியாதோன்னு எனக்கு தெரியலை. அது யார்ட்டையா சொல்லணும்னு நினச்சேன், மற்றவங்கள்ட்ட சொன்ன கேள்வி பண்ணுவாங்க, அதனால் உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். நான் உண்மையாகவே ரசிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே அழுதான். அப்போ அவர் சொன்னாராம், தம்பி கவலைப்படாத, நீ உண்மையிலே தான் ரசிக்கப்பட்டிருக்க அப்படின்னாராம். அவன் அழுதுட்டு இருந்தவன் டக்குன்னு நிப்பாட்டி ஆச்சரியமாக அவரை பார்த்து, என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க, நான் எப்படி சொல்கிறீங்க, நான் உண்மையிலே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கப்பா, பாவம் செய்த எல்லாரும் வருத்தப்பட்டு அழுது கொண்டிருப்பது இல்லை. பாவம் செஞ்ச எல்லாரும், ரசிக்கப்படாத நபரை நீ போய் பாரு, அவன் பாவத்தை கேஷுவலாக செய்வான். அவனுக்கு அதில் எந்த வருத்தமோ எந்த கவலையோ கிடையாது. ஆனால் நீ அழுகிற பற்றியா, அதுதான் அடையாளம் நீ ரசிக்கப்பட்டிருக்கன்றதுக்கு அப்படின்னாரு. அது அவனுக்கு இதை எந்த ஊழியக்காரும் சொல்லலை. எல்லோரும் நீ சரியாக ரசிக்கப்படல, நீ உட்காந்து ஜோம் பண்ணு, 3 நாள் முட்டி போடு, நீ எந்த ரெட்டிட்டு வா அங்கே வா, இப்படிலாம் சொல்லி அவனை அலக்கழிச்சிருக்காங்க. அவனுக்கு அதில் போயும் சரி நம்ம அதெல்லாம் செய்வோன்னு சொல்லிட்டு போயுமே அவனுக்கு ஒரு பெரிய மன நிம்மதி இல்லை. அந்த ஊழியக்காரர் இந்த வெளிப்பாட்டை சொன்ன உடனே அவனுக்குள்ள பெரிய திருப்தி. ஆமாம், அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஆமாம் இல்லை, எத்தனை பேர் பாவம் செஞ்சுட்டு அழுகிறான்? இல்லை அழுகலை இல்லை. பாவத்தை என்ன செய்கிறான், பாலை போல் பருகி கொண்டு தான் மக்கள் இருக்கிறாங்க. யார் அதை பற்றி கவலைப்படுறது இல்லை, சந்தோஷமாக வேறு சிரிச்சுக்கிட்டு வேறு செய்கிறான். ஆனால் நமக்கு இது செஞ்சு முடித்த உடனே இவ்வளவு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட, இது எதுக்குன்னா ஆண்டவரோட மீண்டும் ஒப்புரவாகுவதற்கு இது சரியான வழிமுறை. இதைத்தான் ஆண்டவர் இளையகுமாரன் கதையில் சொன்னார். தகப்பனுடைய அன்பை பற்றினதான கதையில் அவர் சொன்னது இது தான் சொன்னார். மகன் திரும்பி வரும்போது, பாவம் செய்த மகன் புத்தி தெளிந்து தகப்பன் வீட்டுக்கு போகலாம், அங்கே போனால் சாப்பாடு கிடைக்கும், மகனாக இருக்க வேணாம், வேலைக்காரனாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது இந்த தகப்பன் அவன் பேசுனதே கவனிக்கலைங்க. அப்பான்னு கூப்பிட்றதுக்கு லாய்க்கு இல்லை, அதனால் அப்பான்லாம் கூப்பிட வேணாம், நம்ம இனிமேல் ஐயான்னு கூப்பிடலான்னு சொல்லிட்டு வந்த உடனே தகப்பனே தான் சொல்லி கூப்பிட்டான். அவன் தீர்மானம் பண்ணது என்னது, தகப்பேன்னு கூப்பிட்றதுக்கு நமக்கு இன்னும் இல்லை, நமக்கு தகுதி இல்லை, நம்ம ரொம்ப மோசமாயிட்டோம், அதனால் நம்ம ஐயான்னு கூப்பிடலாம், அவர் ஒரு எஜமானா நம்ம ஒரு வேலைக்காரனாகவும் இருப்போம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வந்தவன் இவர் அவனை தூரத்தில் பார்த்தோன்னு இறங்கி ஓடி கட்டி பிடிச்சிட்டார்.
கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. அப்போ சொல்கிறான் தகப்பனேன்னு தான் ஆரம்பிக்கிறான். அப்போது அந்த உறவை வந்து மாற்றவே முடியாது. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். தகப்பன் பிள்ளை என்கிற உறவு பிறப்பிலே வர்றது, அதை யாரும் மாற்றவே முடியாது. ஐக்கியம்தான் அங்கே கெட்டு போயிடுச்சு. தகப்பனோடு சரியான பேச்சுவார்த்தை இல்லை, ஏன்னா தூரமாக போயிட்டான். அதனால் அந்த ஒரு ஐக்கியம் கெட்டு போயிடுச்சு. ஐக்கியத்தை சரி பண்ணிடலாம், இது புரிஞ்சாதான் சரி பண்ண முடியும். உறவு அப்படியே தான் இருக்குது, உறவு சீர்கெட்டு போகலை. ஐக்கியத்தை நம்ம சரி பண்ண முடியும்னு நினச்சிட்டா சரி பண்ணிடலாம். ஆனால் அவர் இவனை என்ன செஞ்சார் தெரியுமா? வேலைக்காரனாலாம் கொண்டு போய் வைக்கலை, பிள்ளையாக தான் கொண்டு போய் வச்சார். அவனை குளிப்பாட்டுங்க, நல்ல வஸ்திரத்தை போடுங்க, மோதிரத்தை போடுங்க, இன்றைக்கி ஒரு பெரிய விருந்து நடக்கணும் வீட்டில் அப்படின்ட்டார். விருந்து வேலைக்காரங்களுக்கு நடக்காது, பிள்ளைக்கு தான் நடக்கும். எந்த பிள்ளைது? சொத்தை அப்போ தகப்பன் உயிரோடு இருக்கும்போதே சொத்தை பிரிச்சுட்டு போய் தூர இடத்துல போய் சொத்தை பூரா துன்மார்க்கிற இடத்துல செலவு செய்து பின்பு மனம் திருந்தி தகப்பனை நோக்கி வந்த பிள்ளைக்கு தகப்பன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவருக்கு பெரிய விருந்து பண்ணுறார். அதை தான் அந்த பாஸ்டர் சொன்னார். பாவம் செய்து எல்லாரும் அழுகிறதில்லப்பா, நீ அழுகிற, இதுதான் அடையாளம் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கன்றதுக்கு அப்படின்னு சொல்ல பெரிய ஒரு திருப்தியோடு ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகி அந்த மனிதன், இந்த வாலிபன் அவன் செய்யலாம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவமே செய்ய மாட்டான்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஆவி ஆத்துமா சரீரம் முழுசும் ரட்சிக்கப்பட்டால் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும், முழுவதும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டால் தான் அப்படி இருக்க முடியும். அதுக்கு பரலோகம் தான் போகணும். பரலோகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் பாவம் செய்யவே முடியாது. புரியுதுங்களா? அங்கே வந்து சரீரமே வேற, அங்கே வந்து ஆவி ஆத்மா எல்லாமே பரிசுத்தமாக்கப்பட்ட ஆவி ஆத்மாவாக தான் இருக்கும். ஆனால் பூமியில் இருக்கும்போது ரட்சிக்கப்பட்ட நபர் மீண்டும் பாவம் செய்ய முடியும், செய்யலாம். அதான் செய்யலாம் நான் சொல்கிறது வந்து என்னென்னா போய் செய்யுங்கன்றது இல்லை, செய்ய முடியும், அதான் சரியான வார்த்தை. அப்போது அவனுடைய ரட்சிப்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அவனுடைய ஆவி மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்குது, ஆத்மாவும் சரீரமும் ரட்சிக்கப்படலை. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ரெண்டாவது, ஆத்துமா எப்படி அர்ப்பணிக்கப்பட வேண்டும், அதாவது மனம் எப்படி அர்ப்பணிக்கப்பட வேண்டும். ரெண்டாவது வசனம் வாசிங்க, ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். ஆத்துமா என்பது, மனம் என்பது பழைய எண்ணங்களையும் புதிய எண்ணங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். அது ஆத்துமாவில் வந்து பழைய எண்ணங்களும் இருக்கும், புதிய எண்ணங்களும் அங்கே இருக்கும். இந்த வாசித்த வசனத்தில் பிரபஞ்சம் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. பிரபஞ்சம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? உலகம். பிரபஞ்சம்னா உலகம். இப்போ உலகம்னு சொல்லும்போது ஃபிசிக்கல் வேர்ல்டை சொல்லலை. இப்போ நம்ம பார்க்குறோமே மாம்ச கண்களில், அந்த உலகத்தை அவர் சொல்லலை. உலக பிரகாரமான எண்ணங்கள். அவர் இங்கே எதை பேசுகிறாருன்னா உலக பிரகாரமான எண்ணங்கள் அல்லது உலக பிரகாரமான கருத்துக்கள் அல்லது உலக பிரகாரமான தத்துவங்கள், இதை தான் அவர் பேசுகிறார். ஏன் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இந்த உலக பிரகாரமான எண்ணங்களை, தத்துவங்களை, கருத்துக்களை நாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னா, இந்த உலக பிரகாரமான எண்ணங்கள் எல்லாமே பணம், புகழ், பதவி, இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன செய்வாங்க, பேசுவாங்க. நீங்கள் நல்ல பதவியில் இருந்தால் உங்கள்கிட்ட இது வரைக்கும் நெருங்காத சொந்தமெல்லாம் வந்து பேசும். நல்ல பணம் இருந்தாலும் வந்து பேசும். நல்லா படித்து இருக்கீங்க அப்படின்னா அப்பயும் வந்து பேசும். இதில் எதுவுமே இல்லைன்னு வைங்களேன், உங்களை பார்த்தா கூட என்ன செய்ய மாட்டாங்க, முக்காடை அங்கிட்டு போட்டு போயிடுவாங்க. அப்போது இதுதான் உலக பிரகாரமான தத்துவங்கள். இப்போ இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது உங்கள் மனம் உலக பிரகாரமாகவே யோசிக்குதா, உலக பிரகாரமாகவே பேசுகிறீங்களா, அதை சொல்கிறார். உலகத்திற்கு ஒத்த
வேஷம் தெரியாமல் என்று சொல்லும்போது நிறைய பேர் என்ன நினச்சிட்டோம், நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். முடி நீளமாக வைக்கிறது, மீசை தாடி வைக்கிறது, அப்புறம் கிருதா வைக்கிறது, அப்புறம் என்ன கலர் ட்ரெஸ்ஸு போடலாம், எது போடக்கூடாதுன்றது, இதுதான் உலகத்திற்கு ஒத்த வேஷம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வெளிப்பிரகாரமான மாற்றங்கள், சரீரப்பிரகாரமான மாற்றங்கள். இங்கே அவர் பேசுவது சரீரத்தை பற்றி பேசலை. அவர் எதை பேசுகிறாரு? ஆத்துமாவை பேசுகிறார். மைண்டை குறித்து பேசுகிறாரு. இந்த மைண்டு உலக பிரகாரமான எண்ணங்கள் என்ன செய்யக்கூடாது, உள்ள வச்சு அதையே பேசக்கூடாது. ஏன்னா ரசிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய மனம் முழுவதும் உலக பிரகாரமான எண்ணங்கள், கருத்துக்கள், தத்துவங்கள் இதில் தான் என்ன செஞ்சிச்சு, நிரம்பி இருந்துச்சு. இப்போ ரசிக்கப்பட்ட பின்பு நம்முடைய மைண்டில் எது இருக்கணும்னு சொல்கிறாரு? கர்த்தருடைய வசனம் இருக்கணுங்கிறாரு. ஏன்னா நிறைய இடத்துல கர்த்தருடைய வசனம் உலகத்தின் கருத்துக்களுக்கு எதிராய் பேசும். உலகம் சொல்லும், உங்களுக்கு மிஞ்சி தான் தானமும் தர்மமும். ஆண்டவர் சொல்கிறாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. ரெண்டு வேற வேற. அதே போல் வாழ்க்கைனா மேடு பள்ளம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு உலக பிரகாரமான எண்ணங்கள், கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ நடக்கும்போது நீ எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீ வாளாகாமல் தலையாய் இருப்பாய், கீழாய் இல்லாமல் மேலாய். ஏன்னா மேடு பள்ளம் சொல்லும்போது, மேடுன்னா மேலே போகிறது, உயர்வுக்கு போகிறது. அடுத்து பள்ளம், அது எங்கே வர்றது? சமதளத்தோட கீழே வர்றது இல்லையா, அதான் பள்ளம். அப்போ சமதளத்தில் இருக்க மாட்டேன், ஒன்று மேலே போவேன், இல்லைன்னா டம்முன்னு கீழே விழுந்துருவேன்னா ஆண்டவர் சொல்கிறார், அப்பெல்லாம் ஆகாது. அது உலகத்தின் கருத்து, அது நமக்கு தேவையில்லை. கர்த்தர் சொல்கிறார், நீங்களுடைய கட்டளைகளை கவனமாய் கேட்டு அதன்படி செய்வதற்கு நீங்கள் தீவிரமாக இருந்தால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். பூமியில் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவேன். நீங்கள் கீழாய் இல்லாமல் மேலாக இருப்பீர்கள், வாளாக இல்லாமல் தலையாக இருப்பீர்கள். அப்படின்னா வால்னா கீழே, தலைனா மேலே. அப்போ நீ கீழெல்லாம் வரமாட்டேன், மேலே தான் இருப்பாங்கிற. அங்கேருந்து அடுத்து போகிறதா இருந்தாலும் மேலே தான், இன்னும் மேலே தான் போவீங்களே தவிர கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறார். அப்போ எதை நம்ம எடுக்கணும்? இதனால தான் சொல்கிறது, வசனத்தை அதிகமாக படித்தா அதை மைண்டில் என்ன செய்யுங்க, அதை வைங்க. மைண்டில் அதை அதிகமாக வச்சா தான் அதை பற்றின பேச்சு வெளியே வரும். இல்லைன்னா எதை தான் பேசுவோம் நம்ம? உலக பிரகாரமாக மற்ற ஜனங்கள் நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாங்களோ அதுதான் மைண்டுக்குள்ளே போய் நின்று நம்மளும் அதே மாதிரி பேசிகிட்டு இருப்போம். அதை தேவன் விரும்பலை. அப்போது இப்போ உலகம் எதிர்பார்க்கிற ஒரு பாஸ்டர், உலகம் பார்க்குற ஒரு பாஸ்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அவர் மீசை எடுத்துருக்கணும், தாடி வைக்கக்கூடாது, ட்ரெஸ் எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கணும், அப்புறம் முடியெல்லாம் நல்லா ஒட்டை வெட்டி உள்ளே இருக்க மண்டையெல்லாம் வெளியே தெரியணும். இதுதான் உலகம் எதிர்பார்க்கிற பாஸ்டருடைய கெட்டப். இதெல்லாம் ஒருவேளை கரெக்டாக செஞ்சு இருதயத்தை பார்த்தா, இருதயத்தில் மேட்டிமை, பெருமை, பொறாமை இது எல்லாம் இருந்துச்சுன்னா தேவன் அதை விரும்புவாரா? கண்டிப்பாக இல்லை. எதுதான் முதல்ல மாறணும்? இது வெளியில் இருக்கிற வெளிப்பிரகாரம் அல்ல, உள்ளே இருக்கக்கூடிய அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய மேட்டிமை, பெருமை, தற்பெருமை. ஏன்னா பெரும்பாலும் அந்த மாதிரி பாஸ்டர்கள் நான் பார்த்துருக்குறேன். எல்லாரையும் சொல்லல, ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஊழியர்கள் அந்த மாதிரி கெட்டப்பில் இருக்கிறவங்களுக்கு தங்களுக்குள்ளாக ஒரு பெருமை எப்பொழுதுமே இருந்து கொண்டே தான் இருக்கிறது. எங்கே போனாலும் தங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டே தான் இருப்பார். அவங்களுக்கு கரெக்டாக சேர் போடலைன்னா கோச்சுக்குருவாங்க. இங்கே போடணும், நீங்கள் அங்கே போட முடியாது, அங்கே போட்டிங்கன்னா உட்கார மாட்டாங்க. நான்லாம் கடைசியில் போட்டாலும் போய் உட்காந்துருவேன். பெருமைக்கு சொல்லலை, எனக்கு அது தேவையில்லை. எனக்கு நல்ல தெளிவாக தெரியும், நான் பாஸ்டர் அப்படின்னா ஏன் சர்ச்சில் நின்று பிரசங்கம் பண்ணும்போது தான். அதுக்கப்புறம் நான் சாதாரண மனுஷன். வெளியே வந்துட்டேன்னா
நான் அதுக்கப்புறம் நானும் மற்றவங்க மாதிரி ஒரு நார்மல் மனுஷன், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நிறைய பாஸ்டர்கள் எல்லா இடத்துலையுமே பாஸ்டராகவே இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அவர்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கணும்னு நினைப்பாங்க. அது கிடைக்காது எல்லா இடத்துலையும். அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சாதாரண மனிதன், நம்மளை நார்மலாக பேர் சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா? அப்போ நாம் அதுக்கு கோச்சிக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது. சர்ச்சில் எல்லாரும் ஐயா ஐயான்னு கூப்பிடுவாங்க, வணக்கம்னு பிரைஸ் லார்ட் சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, மரியாதை கொடுப்பாங்க. அதே மரியாதை வெளியே கிடைக்குமா? கிடைக்காது. இந்த ப்ராக்டிக்கலாக அந்த தெளிவு முதல்ல இருக்கணும். ஆனால் நான் பார்த்தவரை அநேக அந்த மாதிரியான ஊழியர்கள் இருதயத்தில் ஒன்று தற்பெருமை, இல்லைன்னா பொறாமை. அடுத்த ஊழியக்காரனை பார்த்து என்னது? பொறாமை. அவன் எப்படி இருக்கா, இவன் எப்படி இருக்கான்னு எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு பொறாமையின் வெளிப்பாடு இருந்து கொண்டே இருக்கான். ஆனால் உதட்டில் சிரிப்பு மாறவே மாறாது. உதட்டில் ஒரு போலி சிரிப்பு மாறவே மாறாது. அது உண்மையான இருதயம் சிரித்து வாய் சிரிக்கணும். அது உண்மையான சிரிப்பு. அகத்தின் அழகு முகத்தில் தெரியணும். ஆனால் எப்படி இருக்கும்? உதடு ஒரு ஸ்மைல் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு சிரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாட்டையும் அந்த சிரிப்போடே பேசுவாங்க. அந்த சிரிப்பை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அது போலி சிரிப்பு. ஏன்னா இருதயம் வேற மாதிரி இருக்குங்க. இதுதான் மாறணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேஷம் தரிப்பது அல்ல, மாற்றம் ஏற்படுவது. உலக பிரகாரமான தத்துவங்களையும் கருத்துக்களையும் எண்ணங்களையும் விட்டு தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அதை அதிகமாக படிக்கணும். பிதாவாகிய தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று வசனம் சொல்லுது. என்னவா வெளிப்பட்டார்? இயேசு கிறிஸ்துவாக மனித அவதாரத்தில் வந்தார். இப்போ மனிதனாவே நடமாடுறாரு. மறுரூப மலை வந்துச்சு. 3 சீசர்களோட போயிட்டு சில நிமிடங்களிலே அவர் தேவனாக வெளிப்பட்டார். கடவுளாக வெளிப்படுறார். புரியுதா உங்களுக்கு? கடவுளாக இருந்தவர் மனிதனாக மாறி இயேசு கிறிஸ்துவா வர்றாரு. ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. திடீர்னு இந்த மலைக்கு போகிறாங்க. சீசர்கள் பார்க்கும்போது தான் எப்பேற்பட்ட தேவன் என்பதை அங்கே காமிக்கிறார். அந்த தரிசனத்தை காட்டின உடனே அவங்க என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், என்ன சொல்கிறோம்னே தெரியாமல் எல்லாத்தையும் கூடாரத்தை போட்டுருவோம் ஆண்டவரே. அவர் சர்ச்சை கட்டிடுவோம். உங்களுக்கு ஒரு சர்ச்சு, மோசேக்கு ஒரு சர்ச்சு, எலியாவுக்கு ஒரு சர்ச்சை கட்டிடுவோம் அப்படின்னு. அப்போ உள்ளம் மாறி புது மனிதனாக மாறி இருக்கிறது. இதன் விளைவாக தான் சரீரத்தின் செயல்கள் என்ன செய்யும்? மாற ஆரம்பிக்கும். உடனே மாறிடும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் வசனம் சொல்லுது, முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அது எதை? சரீர பிரகாரமான, அதாவது ஆத்மாவின் ரட்சிப்பை அது பேசுது. கொலோசியர் 1வது அதிகாரம் 28வது வசனம். கொலோசியர் 1:28. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். பாருங்க, பவுல் எழுதுறாரு கொலோசிய சபைக்கு. ரொம்ப முக்கியமான வசனம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. தேறினவன் என்றால் என்ன? தேறினவன் தேர்ச்சி பெற்றுட்டார் அப்படின்னா பாஸ் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். தேறினவன் என்றால் வளர்ந்தவனாக என்று ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனிதனை வளர்ந்தவனா நிறுத்தணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போ ரட்சிக்கப்பட்ட புதுசுல எல்லாருமே ஆவிக்குரிய குழந்தைகள். ரட்சிக்கப்பட்ட புதுசுல எல்லாருமே சர்ச்சுக்குள்ள நுழையும் போது ஆவிக்குரிய ரீதியிலே குழந்தைகள். நம்ம வளர்ந்துருக்கலாம், நமக்கு என்ன வயசு வேணா இருக்கலாம், அது சரீரத்துக்கான வயசு. ஆவிக்கான வயசு அது குழந்தை. ஆனால் இந்த குழந்தையாகவே இருக்கலாமான்னா அப்படி இல்லை. அநேகர் இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க. 20 வருஷம் சர்ச்சுக்கு போய் குழந்தையாகவே தான் இருப்பாங்க. சத்தியம் தெரியாது, வசனம் தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. குழந்தை வளரணும். குழந்தை அப்படியே இருந்தால் நமக்கு என்ன ஆகும்? கஷ்டமாக இருக்கும். அதே போல் தான் ஆண்டவருக்கும். ஆவிக்குரிய ரீதியில் குழந்தைகளாகவே இருந்தால் தேவனுக்கு அது வருத்தப்படுவார். நாம் தேறினவனாய் மாறணும், வளர்ந்தவர்களாய் மாறணும். அதுக்கு என்ன செய்யணுமா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு
அவரையே நாங்கள் அறிவித்து. யார் அறிவிக்கணுமா? இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி. எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி. எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். பாருங்க, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதாவது அவரையே நாங்கள் அறிவித்து. யார? இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கணுமா? இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை என்ன செய்யணுமா? அறிவிக்க. எல்லா ஞானத்தோடும் சொல்லணுமா? யாருக்கு? ஆவிக்குரிய ரீதியில் நேற்றுக்கு தான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு புதுசாக வந்த ஆவிக்குரிய குழந்தைகள் எல்லாருக்கும் எதை அறிவிக்கணுமா? இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை அறிவிக்கணும். இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கணும். அது மட்டும் இல்லை, எல்லா மனுஷருக்கும் புத்தி சொல்லணும், ஞானத்தோடு உபதேசம் பண்ணணும். இதெல்லாம் பண்ண அவங்க என்னவா மாறிடுவாங்க? இதை கேட்டு கேட்டு அவர்கள் வளர்ந்தவர்களாக மாறிவிடுவார்கள். அப்ப முதல்ல கிறிஸ்து இயேசுவை பற்றி உபதேசம் பண்ண வேண்டும். ரெண்டாவது, அந்த உபதேசத்தை கேட்கிறதுக்கு வந்து கேட்டு அதை கை கொள்ளணும். மூன்றாவது, இப்பொழுது அந்த மனிதன் தேறினவனாக வளர்ந்தவனாக மாறுவான். ஜெபம் நல்லது, ஆனால் உபதேசத்தை கேட்காமல், உபதேசத்தை பேசாமல் நான் ஜெபத்தையே முன்னிலைப்படுத்தி கொண்டிருப்பேன் என்பது நல்லதல்ல. நாம் வளருவதற்கு அது போதுமானது அல்ல. அநேகர் பாருங்க, கிறிஸ்தவ உலகத்தில் நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க, எல்லா ஜெப கூட்டத்திலையும் கலந்துக்குவாங்க, முழு இரவு ஜெபம் இருக்கும், உபவாச ஜெபம் எல்லாத்தையும் கலந்துப்பாங்க. ஆனால் வசனத்தின் வெளிச்சம் பெருசாக இருக்காது. காரணம் என்ன? அவர்கள் ஜெபத்திற்கு கொடுத்த முக்கியத்துவம் வசனத்திற்கும் தேவனுடைய வார்த்தை கேட்பதற்கும் கொடுக்கல. அல்லது அவங்க போன சபையில் அதை பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லை. பிரசங்கம் 1/2 மணி நேரம் தான் நடக்கும், ஜெபம் 1.5 மணி நேரம் போகும். பார்த்துருக்கீங்களா? ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுது? ஒரு மனுஷன் தேறினவனா வளர்ந்தவனா மாறணும் அப்படின்னா அவனுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கணும், இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை அறிவிக்கணும், போதிக்கணும், அவனுக்கு புத்தி சொல்லணும். இந்த 3 விஷயத்தையும் செய்யணும். இதை 3ஐயும் யார் தான் செய்வா? பிரசங்கியார் தான் செய்வார், பாஸ்டர் தான் செய்வார். அப்போ உபதேசத்திற்கும் ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறதுக்கும் எந்த சபையில் அதிக நேரம் கொடுக்கப்படுகிறதோ, யார் அதை வாஞ்சையோடு கேட்க ஓடி வருகிறார்களோ அவர்கள்தான் சத்தியத்திலே ஆவிக்குரிய ரீதிகளே வளர்ந்தவர்களாக மாறுவார்கள். மற்றவர்கள் 20 வருஷம் ஆனாலும் குழந்தைகள் தான். ஏன்னா இது வசனம்லாம் நான் எழுதலை, இது கர்த்தர் எழுதின வசனம், பரிசுத்த ஆவியானவர் பவுலப்போஸ்தலன் மூலியமாக எழுதின வசனம். இன்னொரு வசனத்தை நான் சொல்கிறேன். கொலோசியர் 3வது அதிகாரம் 10வது வசனம். கொலோசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பாருங்க, நாம் மறுபிறப்புன்னு சொல்கிறோம் இல்லையா? புதிய மனிதனாக மாற்றப்படுகிறோம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக. அதாவது நம்மளை யார் படைச்சா? ஆண்டவர் பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை படைக்கிறாங்க. நம்மளை படைத்த அந்த கடவுளுடைய சாயலுக்கு ஒப்பாக என்ன அடையணுமா? பூரண அறிவை அடையும்படி. சாயலுக்கு ஒப்பாகனா உடனே நம்ம என்ன நினைச்சிடறோம்? சாயல் அப்படின்னா அவரை மாதிரியே இருக்கிறதுன்னு நினைக்கிறோம். அவரை மாதிரியேன்ற அர்த்தம் தான். ஆனால் சரீர பிரகாரமாக பேசலை. எதில் பேசுகிறாரு? பூரண அறிவை அடையணுமா. ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்குதோ அந்த ஞானத்தை நாமும் அடைய முடியும் என்று சொல்லுகிறார். பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன சொல்கிறாரு தெரியுங்களா? நாம் ரட்சிக்கப்பட்டு மறுபிறப்பை எடுக்கிறோம் பாருங்க. அப்போ நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இணைக்கப்பட்டுச்சு இல்லையா? இப்போது நமக்குள்ளான ஆவி புதிதாக்கப்பட்ட ஆவி. அதுதான் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்ற வசனத்தினுடைய அர்த்தம் தான். ஆவி புதுசாயிடுச்சு. இப்போ இந்த ஆவியினுடைய தகுதி என்ன தெரியுமா? இப்போது புதுசாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்குதோ, அறிவு இருக்குதோ, அந்த அளவுக்கு இந்த மனிதனும் அந்த அறிவை பூரணமாக அடைய முடியுமா? அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குதான். ஏன்னா ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர்
இந்த ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய ஆவியோடு என்ன செய்திருக்கிறார்? இப்போது சேர்ந்ததுனால அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன கெப்பாசிட்டி வந்துருச்சு, இன்னும் அறிவு வரல, ஆனால் அவர் அளவுக்கு அறிவை இவன் பெற முடியும்னு சொல்கிறார். எந்த இதுலையாவது இப்படி சொல்லப்பட்டிருக்குதா? இதனால தான் பவுல் பெரிய மூலக்காரர். தேவன் அவருக்கு பலவிதமான வெளிப்பாடுகளை கொடுத்துருக்கிறார். கிறிஸ்துவுக்கு ஒப்பான சாயல் அப்படின்னும் போது வெளிப்பிரகாரத்தை சொல்லலை, பூரண அறிவை நாம் அடைய வேண்டும். அவர் அளவுக்கு அறிவை நாம் அடைய முடியும். அதற்காகத்தான் நம்முடைய ஆவி என்ன செய்யப்பட்டிருக்கான்? புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து 16வது வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. பாருங்க, கிறிஸ்துவின் வசனம் அப்படின்னா என்னது? தேவனுடைய வார்த்தை. அது நமக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எதுதான் நமக்குள்ள பரிபூர்ணமா இருக்கணுமா? ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பூரணம் என்றால் நிறைவு, பரிபூர்ணம் என்றால் நிரம்பி வழிகிற தன்மை. அப்போ அளவுக்கு அதிகமாக இருக்கணுமா? எது? வசனம், தேவனுடைய வசனம், கிறிஸ்துவின் வசனம். இப்போ புரியுதா ஏன் அதிகமாக வசனம் வசனம் வசனம்னு பேசுறதுக்கு காரணம் என்னன்னு புரியுதா? அது நிறையா இருதயம் முழுக்க நிறைஞ்சிருக்கணும்னா அதை தான் அதிகமாக பேசணும், அதுக்கு தான் அதிக நேரத்தை ஒதுக்கணும். அதனால தான் நான் சொல்லுவேன், 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் பைபிள் வாசிக்கிறது 1.5 மணி நேரம் வாசிங்க. இதை விட அது கூட இருக்கணும், இதை விட அது கம்மியாக இருக்கக்கூடாது. எத்தனை பேர் புரியுது? அப்போது கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளே வாசமாக இருக்கணும். அப்படி வாசமாக இருந்தால் நமக்கு என்ன உண்டாகுமா? சகல ஞானமும் பரிபூர்ணமாய் உண்டாகும். அப்போ நம்ம ஞானத்தில் வளரணும், நம்ம அறிவில் வளரணும். இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வளரணும். அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கணுமா? கிறிஸ்துவினுடைய வசனம். அதுதான் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லுவேன். சிலபஸ் தெரியாமல் எக்ஸாம் எழுதி பிரயோஜனம் இல்லை. சிலபஸ் தெரிஞ்சால் தான் படிக்க முடியும், படித்தாதான் ஞாபகத்தில் நிற்கும், ஞாபகத்தில் இருந்தால் தான் போய் எக்ஸாம் எழுத முடியும். இல்லைங்க நான் படிக்கலை, ஜோ பண்ணிட்டு போகிறேன், நடக்காது. அது பரீட்சைக்கு முதல் நாள் காய்ச்சல் படிக்க முடியாமல் அப்படி இருக்கவங்களுக்கு வேணால் ஆண்டவர் அற்புதம் செய்வாரே தவிர, ஒரு நாள் படிக்காத ஆள் போய் அங்கே எழுதி ஆண்டவர் எல்லாத்தையும் சொன்னார்னா அப்புறம் ஆண்டவரே பிட்டடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகி போயிடும். ஆண்டவர் அப்படி செய்கிறது இல்லை. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. பைபிள்லாம் படிக்கிறது இல்லை. அதெல்லாம் எதுக்கு? வசனம்லாம் தெரியாது, ஆனால் நல்லா என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணிடுவேன். ஜெபத்தினாலே நீங்கள் எல்லாவற்றையும் மாற்ற முடியாது. அப்படி ஒரு வசனத்தை காட்டுங்க. ஜெபம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான உறவு, அதை செய்யணும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் எது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்துன்னு தெரியும். முதல்ல தேவனுடைய கிருபை. தேவனுடைய கிருபை அவருடைய வசனத்தின் மூலமாகத்தான் வெளிப்படுகிறது. ஆண்டோடைய அன்பை நீங்கள் எங்கே புரிஞ்சுக்குவீங்க? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் என்ன இருக்குது? வசனம் இருக்குது. வசனத்தின் மூலமாகத்தான் தேவ அன்பு உங்களுக்கு புரியும். முதல் இடம் தேவனுடைய கிருபை, 2வது நம்முடைய விசுவாசம், 3வது நம்முடைய ஜெபம், 4வது நம்முடைய உபவாசம். இந்த படிநிலைகள் நம்ம புரியணும். இது புரிஞ்சுக்கிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. புரியாத ஆள் தான் என்ன செய்கிறாங்க? 3வது இருக்கிறது தூக்கி ஃபஸ்ட்டுக்கு போட்டுருவாங்க, ஃபஸ்ட்டில் இருக்கிறது தூக்கி 4வது போட்டுருவாங்க. கஷ்டம். இதை தெளிவாக சொல்லித்தரதுக்கும் பாஸ்டர் வேணும், ஊழியக்காரர் வேணும். ஏன்னா அநேக ஊழியர்கள் தேவன் பேசுகிற வார்த்தை கேட்பதற்கு ரெடியாக இல்லை. ஆனால் இவங்க பேசுகிறத தேவன் கேட்கணும். நான் சொல்ல புரியுதா? ஜெபத்தில் யார் பேசுகிறா? ஆண்டவர் நம்மகிட்ட நிறையா பேசுகிறாரா? நம்ம அவர்கிட்ட நிறையா பேசுகிறோமா? நம்ம தான் நிறையா பேசுகிறோம். என்னைக்காவது உட்காந்து ஆண்டவரே நீர் பேசும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்துருக்குமா? அது வரைக்கும் ஆண்டோடைய வெளிப்பாடு இன்னும் வரல. சரி இன்னும் உட்காருவோம்னு உட்காந்துருக்கோமா? நிறைய பேர் சொல்கிற பதில் இல்லைன்றது தான். அப்போ அங்கே போனாலும் நம்ம தான் லொடலொடன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர் பேசுவதை கேட்பதற்கே நம்ம அது என்ன இல்லை, தயாராக இல்லை. அதனால தான் அவர் சொல்கிறாரு வசனத்தை படி. அதில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ வசனம் படிக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அவர்கிட்ட தொணன்னு வாயை திறந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். வசனம் படிக்கும்போது அவர் நம்மோடு பேசி கொண்டிருப்பார்.
நாம் அவரோடு பேசுகிற கோடிக்கணக்கான வார்த்தைகளை காட்டிலும் அவர் நம்மோடு பேசுகிற 2 வார்த்தை நல்லது. வாழ்க்கையை மாற்றி போட்டுரும். சரி, இப்போ வசனம் நமக்குள்ளே வாசமாய் இருக்கணும், பரிபூரணமாய் வாசமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா சகல ஞானமும் நமக்கு என்ன செய்யுமா? உண்டாகும். அப்போ ஞானத்தை உங்கள் பிள்ளைகள் கம்மியாக இருக்கிறாங்க, ஞானம் குறைவாக இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் அதிகமாக போதிக்க வேண்டியது என்னது? வசனம். பைபிளை வாசிக்க சொல்லுங்கள். சின்ன வயசுலேருந்தே பழக்கணும். சின்ன வயசுல எல்லாம் விட்டுவிட்டு அப்புறம் வாலிப வயசு வந்தோடனே அவன் படிக்க மாட்டேங்கிறான், அவன் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லாதீங்க. இப்போது அதே வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. புத்தி சொல்லணுமா ஒருவருக்கொருவர்? எதில்? சங்கீதத்தினால, சாம்ஸ், கீர்த்தனைகள்னால, ஹிம்ஸ், ஞான பாட்டுகளினால, ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ். இதன் மூலம் ஒருவருக்கொருவர் என்ன செய்யணுமா? போதித்து புத்தி சொல்லி போதிக்கணுமா? போதிக்கவும் செய்யணும், புத்தியும் சொல்லணும். இருதயத்திலே கர்த்தரை என்ன செய்யணுமா? பக்தியுடன். வெளிப்பிரகாரமாய் மட்டுமல்ல, பக்தி எங்க இருக்கணுமா? இருதயத்திலே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் வேறு. அந்த வேர்லேருந்து வெளியே வர்ற கனி தான் நம்முடைய வாயின் வார்த்தை. அப்போ சிங்கிங் வித் கிரேஸ் இன் யுவர் ஹார்ட்ஸ் டு த லார்ட். அதாவது இருதயத்தில், அதனுடைய சரியான அர்த்தம் என்னென்னா, இதில் வந்து எப்படி வருது? இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடின்னு வருதுல்ல. ஆங்கிலத்தில் எப்படி வருது? சிங்கிங் வித் கிரேஸ் இன் யுவர் ஹார்ட்ஸ் டு த லார்ட். அதாவது இருதயத்தில் கர்த்தரை அவர் மீதான அன்பின் பக்தியோடு பாடி. இதில் வெறும் பக்தியுடன் பாடி, இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி தமிழில் மொழிபெயர்த்துட்டாங்க. நான் ஆங்கிலத்தில் சரியாக வருது. இருதயத்திலே கர்த்தரை அவர் மீதான அன்பின் பெருக்கத்திலே வரக்கூடிய பக்தி இருக்கு பாருங்க, அதில் பாடி. பக்தி கடமையாக இல்லை, கடமைக்காக இல்லை, தேவன் மீதான அன்பின் வெளிப்பாடு தான் பக்தி. ரூல்ஸ் படி இதை செய்யணும் அதை செய்யணுன்றது இல்லை. ஆண்டவர் மீதான லவ், அந்த அன்புல தான் என்ன செய்யணும்? அவரை பாடணும். நான் ஏற்கனவே சொன்னது போல புத்தியுள்ள ஆராதனை அப்படிங்கிறதுக்கு ஜீவபலியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஜீவபலிக்கு ஒரு நல்ல அடையாளம் ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக். மோரியா மலைக்கு போகிறாரு, ஈசாக்கை பலியிட கூட்டிகிட்டு போகிறாரு. தேவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிச்சு மகனை வச்சு கட்டி வெட்ட போகும்போது ஆண்டவர் சொன்னார், பிள்ளை ஆண்டான் மேல் உன் கையை போடாது, உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் நீ பாராமல் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ இந்த காரியத்தை செய்தபடினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணு. ஆண்டவர் சொன்னார். பலியிட தான் போனார் ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிட்டு. ஆனால் ஈசாக்கை கூட்டிட்டு மறுபடியும் உயிரோட வந்தார். அதன் விளைவு என்னாச்சு தெரியுமா? அந்த சந்ததியே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக மாறினது. தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்ற சந்ததியாக ஆபிரகாமின் சந்ததி மாறினது. அல்லேலூயா. இந்த சரீரத்தை குறித்து நாம் வருகிற வாரத்திலே நாம் தொடரலாம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம் பிதாவே. தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் தாமே அவருடைய இருதயத்தில் நீர் பேசியிருக்கிறீர். புரியாத பாடங்களை தேவன் தாமே நீர் புரிய வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இன்னும் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அதிகமாக வளர கர்த்தாவே கிருபை செய்யுங்க. ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகள், ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், மீதம் எடுக்கட்டும். கர்த்தருடைய ஆண்டவரை நாங்கள் எல்லாரும் உமக்கென்று ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய தேவன் தாமே நீர் எங்களுக்கு போதித்திருக்கிறீர். அதற்காக நன்றி. ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.